தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் February 23 முதல் March 8 வரை. தொடர்புக்கு 7338824242. தேர்தல் நெருங்கி வருவதால் மக்களவையில் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் போட்டா போட்டி நடக்கிறது. நீங்கள் ஒன்று சொன்னால் நாங்கள் பதிலுக்கு 9 சொல்வோம் என்று நாடாளுமன்றமே போர்க்களமாக இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான UPA ஆட்சி நடந்த காலத்துல இந்தியாவின் வளர்ச்சியையும் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக தலைமையிலான NDA அரசின் சாதனைகளையும் ஒப்பிட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட போவதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உடனடியாக 54 பக்கங்களுடன் கருப்பு அறிக்கையை நீட்டிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. மக்களவையில் தங்களுடைய 10 ஆண்டுகால ஆட்சியின் குறை நிறைகளை பேசாமல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தை குறித்தே பிரதமர் மோடி பேசி வருகிறார். அதனால்தான் அவர்களுடைய ஆட்சியில் நடந்த அநியாயங்களை கருப்பு அறிக்கையாய் வெளியிடுகிறோம். 2024 மக்களுக்கு நீதி கிடைக்க காங்கிரஸ் துணையாக இருக்கும் என்கிறார் கார்கே. அது மட்டுமில்லாம பாஜகவின் பொய்கள் இந்த அறிக்கை மூலமாக அம்பலமாகிவிடும் என்றும் கார்கே நம்புகிறார். அப்படி என்னதான் அந்த அறிக்கையில் இருக்கிறது? கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி காங்கிரஸ் கண்டுபிடித்தது என்ன? 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை தலைவிரித்து ஆடுவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. 2012ஆம் ஆண்டு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த நிலையில 2022இல் அது 4 கோடியாக உயர்ந்திருக்கிறது என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. முறையான வேலை வாய்ப்பு இல்லாததால் பல இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் கூலியாகவும், PhD முடித்த மாணவர்கள் ரயில்வேயில் பியூனாகவும் இருக்கிறார்கள் என்று விமர்சித்துள்ளது. எதை கேட்டாலும் லாக்டவுன் என்று கூறும் பாஜக லாக்டவுனுக்கு பிறகு கூட வேலை வாய்ப்பை அதிகரிக்கவில்லை என்றும், லாக்டவுன் போது கிராமப்புற மக்களுக்கு காங்கிரஸ் அறிமுகம் செய்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மட்டுமே வருமானம் வந்ததாக கூறியுள்ளது. ஏழைகளுக்கு உதவ வேண்டிய கொரோனா காலத்துல பணக்காரர்களுக்கு வரி விலக்கு கொடுத்து மோடி அரசு சலுகை செய்ததாக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானம் 2 மடங்காகும் என்று கூறிவிட்டு குறைந்தபட்ச ஆதார விலையை மட்டுமே அதிகரித்து மத்திய அரசு ஏமாற்றி உள்ளது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி மூலம் விவசாயிகளுக்கு உதவுகிறோம் என்று கூறும் இந்த அரசு இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியையும் 66,825 கோடியில் இருந்து 60,000 கோடியாக குறைந்து விட்டது. நாளுக்கு நாள் விவசாயிகளின் தற்கொலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஃபசல் பீமா யோஜனாவின் கீழ் பதிவு செய்த விசாரணைகளை விட இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு தான் 40,000 கோடி லாபம் கிடைத்திருக்கும். 1 மணி நேரத்துக்கு 2 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாக தரவுகள் தெரிவிக்கிறது. அது குறித்து எல்லாம் பிரதமர் பேச மாட்டார் என்று அந்த அறிக்கையில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. பண மதிப்பிழப்பு, GST என பொருளாதாரத்தை கையாளுவதில் பல தவறான முடிவுகளை எடுத்து மக்களை துன்புறுத்தலுக்கு பாஜக ஆளாக்கியுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது 15 லட்சம் பேர் தங்களது வேலைகளை 4 மாதத்திற்கு மேல் இழந்தனர். பலர் வங்கிகளில் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வரிசையில் காத்து கிடந்து இருந்தனர். அப்பொழுது கூட பாஜக பாடம் கற்றுக்கொள்ளாமல் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டது. அதேபோல் GSTயும் மட்டமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமலான நாளிலிருந்து இதுவரை 900 முறை அதில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. GSTயால் பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் அடித்தட்டு மக்களே. மொத்த GST வருவாயில் 64% வருவாய் அடித்தட்டு மக்களிடமிருந்து மட்டுமே வருகிறது. பெரும் பணக்காரர்களின் பங்கு வெறும் 1% மட்டுமே. இந்த அரசு ஏழைகளுக்கு நண்பராக இல்லை, மாறாக கௌதம் அதானிக்கு நிறைய செய்துள்ளது. அதனால்தான் 2017இல் 106வது பணக்காரராக இருந்த அவர் 2012இல் 16வது இடத்திற்கு வந்துள்ளார். நீரவ் மோடி, மெகுல் சோக்சி வங்கிகளில் 13,000 கோடி வாங்கிவிட்டு ஏமாற்றி விட்டார்கள். மல்லையா 9,000 கோடியுடன் வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார்.
இவர்களை எல்லாம் இந்த அரசு கண்டு கொள்ளவே இல்லை என்று காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வு கடுமையாக இருப்பதாக காங்கிரஸ் தனது கருப்பு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2014இல் 71 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் தற்போது 97 ரூபாயாக விற்கப்படுவது ஏன் என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. குரூட் ஆயில் விலை 2014இல் இருந்து 2024இல் 21% குறைந்த பின்பும் ஏன் பெட்ரோலின் விலை குறையவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளது. தங்களது ஆட்சி காலத்தில் 410 ரூபாயாக இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை தற்போது 903 ரூபாயாக, அதாவது கிட்டத்தட்ட 120% அதிகரித்துள்ளது என்றும் இதற்கு என்ன காரணம் என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. உஜ்வாலா யோஜனா மூலம் LPG சிலிண்டர்கள் வழங்கப்பட்டாலும் கிராமப்புறங்களில் 47% பெண்கள் விறகு அடுப்பையே பயன்படுத்துவது ஏன்? இதற்கெல்லாம் காரணம் சமையல் எரிவாயின் விலை உயர்வுதான் என்று தெரிவித்துள்ளது. இதுபோல் பல உண்மைகள் தெரிந்துவிடும் என்பதால் தான் பல கணக்கெடுப்புகளை மத்திய அரசு தவிர்த்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. SC, ST, சிறுபான்மையினர் என அனைத்து தரப்பினரையும் பாஜக ஏமாற்றி வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளின் படிப்புக்கான திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியில் 80% வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் பதிவாகும் மொத்த பாலியல் வழக்குகளில் வெறும் 27% வழக்குகளுக்கு மட்டுமே நீதி கிடைக்கிறது. பானு வழக்கு, ஹத்ராஸ் வழக்கு என பல வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்காமல் குற்றவாளிகள் பக்கம் இந்த பாஜக அரசு நிற்கிறது. SC, STகளுக்கு எதிரான குற்றம் 48% அதிகரித்துள்ளது. பாஜகவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் நபர்களே பட்டியல் இன மக்களை தரைக்குறைவாக நடத்துகின்றனர். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் மத்திய பிரதேசத்தில் பழங்குடியின வாலிபர் மீது சிறுநீர் கழிக்கப்பட்ட விவகாரம் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பாஜக ஆட்சி காலத்தில் இந்திய எல்லை பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. 18 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் சீனாவுடன் ஒரு சுமூகமான உறவை மத்திய அரசு ஏற்படுத்தவில்லை என்றும், இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த 65 கண்காணிப்பு பகுதிகளில் 26 பகுதிகளை சீனாவிடம் இந்தியா தொலைத்து விட்டதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சீனா அத்துமீறி தனது ஆக்கிரமிப்புகளை எல்லை பகுதியில் நடத்தி கொண்டிருந்த போது இங்கே மணிப்பூரை பற்ற வைத்துவிட்டு பாஜக வேடிக்கை பார்த்ததாக கூறியுள்ளது. 2023ஆம் ஆண்டு மே மாதத்துல துவங்கிய இந்த பிரச்சனையால் 35,000 மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். 1700 வீடுகள் எரிக்கப்பட்டுள்ளது. 180 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதுதான் இரட்டை இன்ஜின் அரசின் சாதனை என்று காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. தேசத்தின் பாதுகாப்பு குறித்தெல்லாம் கவலை கொள்ளாமல் தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுப்பதே தனது வேலையாக மத்திய அரசு வைத்திருப்பதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை 2004இல் இருந்து 2014 வரை 26 பேர் மீது நடவடிக்கை எடுத்தது. ஆனால் 2014இல் இருந்து 10 ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை 121ஆக உயர்ந்துள்ளது. அதிலும் 95% பேர் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள். இது மட்டுமல்லாம பாஜக சிறந்த சலவை இயந்திரமாகவும் இருக்கிறது. அதற்கு சிறந்த உதாரணம் தான் அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் மேற்கு வங்க முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி சுவேந்து அதிகாரியும் தான் என்று தெரிவித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, எதிர்க்கட்சி என்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம பல நேரங்கள்ல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்களில் 79% பட்ஜெட் தங்களுடன் கலந்து ஆலோசிக்காமலேயே அரசு தன்னிச்சையாக செயல்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. உலக போரில் கூட நிறுத்தப்படாத மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை, கொரோனாவால் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டன என்பன தரவுகள் இல்லை, லாக்டவுன் போது எத்தனை சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டன தரவுகள் இல்லை, கோவிட் நேரத்தில் எத்தனை புலம்பெயர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டனர் அதுவும் இல்லை. எந்த கேள்வி கேட்டாலும் மத்திய அரசிடம் தரவுகள் இல்லை. அதுதான் அவர்களது கூட்டணியும் கூட.
NDA நோ டேட்டா அவைலபிள் என்று காங்கிரஸ் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை பாஜக மீது சுமத்தியுள்ளது. கார்கே வெளியிட்ட இந்த கருப்பு அறிக்கை குறித்து மக்களவையில் பேசிய பிரதமர், கார்கே இந்த அறிக்கையை வெளியிட்டது தனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றும், வளரும் குழந்தைகளுக்கு பெரியவர்கள் திருஷ்டி பொட்டு வைப்பது போல் வளர்ந்து வரும் இந்தியாவிற்கு கார்கேயின் இந்த கருப்பு அறிக்கை ஒரு திருஷ்டி பொட்டு என்று பிரதமர் கூறியுள்ளார். வயதில் மூத்த கார்கேவிடமிருந்து இந்த திருஷ்டி பொட்டு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி என்று கார்கேவுக்கு பதில் கொடுத்துள்ளார். அலசி ஆராய்ந்து 54 பக்கங்களுக்கு காங்கிரஸ் கொடுத்த கருப்பு அறிக்கைக்கு திருஷ்டி பொட்டு என்று தில்லாக பெயர் வைத்த பிரதமரின் பதிலடி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே போல புள்ளி விவரங்களுடன் பாஜக பதிலடி கொடுக்குமா என்பதே சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பு.